Liquor ruins country, family, and life. The organization or the short film crew does not encourage drinking under any circumstances. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என் பேர் பாண்டி. நான் என்ன மாதிரியான ஆளுன்னா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி. மணி வேற 10 ஆச்சு. கடை வேற திறந்துருப்பான். ஒரு குவார்ட்டருக்கு கூட வழி இல்லை. சரி, இருக்கிற கட்டிங்க அதை அடிப்போம். தொட்டுக்க ஊறுகா கூட இல்லை. குருவி ஷூட்ட குருவி. டே தம்பி, ஐயோ ட்ரௌசர் உருவிடுவானே. இங்கே வா. என்ன என்ன தம்பி, காலேஜுக்கா போகிற? ஆமாண்ணே. நல்லா படிக்கணும்ப்பா. படித்து பெரிய டாக்டர் ஆகணும், சரியா? நீங்கள் வேறு, நானே 10th பாஸ் வழி இல்லாமல் டியூட்டோரியல் காலேஜ் போயிட்டுருக்கேன். ஆகலாம் தம்பி, முயற்சி பண்ணால் டாக்டர் என்ன கலெக்டர் கூட ஆகலாம். சரி, அண்ணன் வேலைக்கு போகணும், ஒரு 10 ரூபா குறையுது, கொடுப்பியா? அது இருந்தேன்னா நான் இதுக்குன்னே நடந்து போகிறேன், பஸ்ஸில் போயிருப்பேன்ல. ஏண்டா ஸ்லேட்டு ஃபோன்லாம் வச்சுருக்க, ஒரு 10 ரூபா இல்லையாடா? ஸ்லைட் ஃபோனுன்னு தானே பேர், ரீசார்ஜ் பண்ணுறது கூட காசு இல்லை. ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ராக்கெட்டில் போவ, நடந்தனா போடா. கடைசி வரைக்கும் நீ டுட்டோரியல் காலேஜ் தான்டா படிப்பா, படா. விட்டு தொலைஞ்சான் போ. பேசாதடா. ஹாய் டியூட். டியூட், இன்னைக்கு சேலரி டேட் இல்லை? சேலரியா? டைம் ஆச்சு, கேபையே காணும். இதில் எங்கே சேலரி வரப்போகுது? பார்ப்போம். மந்த் அண்ட் டியூட், இதை வச்சு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை. யார் நீ? என்ன தெரியலையானே, நான் இதே ஊருண்ணே. அதுக்கு ஒன்றும் இல்லை, பஸ்ஸுக்கு போக காசு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். காசா? நாங்களே சமகானில் இருக்கோம். மந்த் அண்டு ஓடினாந்தால டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, நான் போயிடுறேன். பாரதேசி பையன். ஹலோ, அம்மாட்ட ஃபோனை கொடு. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். ஆமாம், நம்ம தோப்பில் இருந்து தான் வரேன். இந்த வட்டம் விளைச்சல் கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், கொலையை அறுத்து பார்த்தேன். இந்த வட்டம் நமக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் வராது. ஆமாம், நம்ம கொடுத்துடலாம், உங்கள் கவலைப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளை பார்த்தா கொஞ்சம் மாங்காய் மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி இவனை விட்டால் வேறு வழி இருக்கிற மாதிரியும் தெரியல. இன்றைக்கி இவன்கிட்ட எப்படியும் காசை வாங்கியே ஆகணும். அண்ணே. ஹலோ. ஆமாம். ஒரு நிமிஷம். ஒரு 50 ரூபா கிடைக்குமாண்ணே? யார் நீங்கள்? வெளியூர். எதுக்கு? வெளியூர்ண்ணே. இங்கே வேலைக்கு வந்த இடத்துல முதலாளி வேலை முடிகிறதுக்குள்ள அவசர வேலைன்னு வெளியே கிளம்பி போயிட்டார். வீட்டில் பொண்டாட்டிக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவேண்ணே. அதான் அவ்வளோ காசு வச்சுருக்கீங்களே, கூட ஒரு 100 ரூபா தந்தீங்கன்னா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லா பார்த்துப்பேன். தம்பி, நீங்கள் யாருன்னே தெரியாது, சரியா? கேட்டதுனால ஏதோ அவசரம் முக்கியமான விஷயங்கிறதுனால நான் பேச கொடுத்தேன். இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணா அட்ரஸை நோட் பண்ணி வீட்டிலேருந்து வாங்கிக்கையா? ஏய், என்ன பாக்கெட்டில் கை விட்ற? யோ குடியா. வேணாம். என்ன வேணாம்? சொன்னா கேளு. வேணாம். அப்போ காசை கொடு. வேணாம், சொல்கிற கேளு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு யாராவது என்கிட்ட கேட்டால் சரக்கு தான் யோசிக்காமல் சொல்லுவேன். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணுன்னா சரக்கு வேணுன்றது தான் என்னோடய பாலிசி. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, வாழ்கிறதுக்கு உயிர் ரொம்ப அவசியம். தம்பி,
தம்பி ஐயோ தம்பி 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 இங்க பாருப்பா தம்பி ஏய் ஏய் தம்பி தம்பி